திரும்ப இந்த ஹோர்முஸில் வந்து போக்குவரத்து சீராகி இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்தால் மட்டும்தான் அந்த நாட்கள் அந்த நாடுகள் மீள முடியும். அதுக்கே சில பல மாதங்கள் எடுக்கும். நீங்கள் இப்போவே ஒரு சமாதான உடன்படிக்கை வந்தால் கூட அதெல்லாம் சரி செய்வதற்கே சில பல மாதங்கள் ஆகும். ஆனால் இப்போ இன்னும் நீடிக்க என்ன ஆகும்? வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரம்ப் உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்போ இப்போ யூஎஸ் அண்ட் ஈரானோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ படையெடுத்தன்னா முன்ன மாதிரி இல்லாத ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு எங்களுடைய தாக்குதல் இருக்கும். நாங்கள் சில வகை புதிய ஆயுதங்களை இந்த 2வது போரில் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மிசைலா, ட்ரோனா, அல்லது வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளா, பேலிஸ்டிக் மிசைல்ஸா, இப்படியெல்லாம் பலரும் சொல்கிறாங்க. எதுவும் நமக்கு தெரியல. ஒலியை விட சில மடங்கு வேகமாக போகக்கூடிய ஏவுகணைகள்.